Alhamdulillah Rabbil Alamin. Wassalatu wassalamu ala rasulil amin wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே பெரியவர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் கருணையினால் இன்றைய தராவீஹ் தொழுகையை நாம் நிறைவேற்றி இங்கே அமர்ந்திருக்கிறோம். வல்ல ரஹ்மான் நம்முடைய நற்செயல்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு நிறைவான பிரதிபலன்களை இம்மை மறுமை இருவத்திலும் அல்லாஹ்வுக்கு தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே பெரியவர்களே, இன்றைய தினம் நாம் ஓதிய திருவசனத்தில் ஒரு வசனத்தினுடைய சிந்தனையை நான் உங்களுக்கு முன்னால் வைக்க விரும்புகிறேன். அல்லாஹ் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா. இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த நரகத்துக்கான எரிபொருள் என்ன என்றால் வக்கூது ஹன்னாசு வல் ஹிஜாரா. அந்த நரகத்துக்கான எரிபொருளானது மனிதர்களும் கற்களும், அலைஹா மலாயிகத்துன் கிலாதுன் ஷிதாத். அந்த நரகத்தை சுற்றி கல் நெஞ்சம் படைத்த மோசமான மாணவர்கள் நின்று கொண்டிருப்பார்கள். லா யக்ஸூனல்லாஹ மா அமரஹும். அவர்களுக்கு அல்லாஹ் இடக்கூடிய கட்டளையை ஒருபோதும் அவர்கள் மீற மாட்டார்கள். வயஃபலூன மா யுமரூன். அவர்களுக்கு அல்லாஹ் போடக்கூடிய உத்தரவுகளை அப்படியே நிறைவேற்றிக் கொண்டிருப்பார்கள். எனவே அத்தகைய நரக நெருப்புக்கு நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அந்த நரகத்தில் வீழாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இந்த வசனத்திற்கு அறிஞர்கள் விளக்கம் சொல்லும் போது இப்படி சொல்கிறார்கள், அத்திபூஹும் வஅல்லிமூஹும் அல் கைர. உங்களுடைய குடும்பத்தாருக்கு நீங்கள் நல்லொழுக்கங்களை கற்பித்துக் கொடுங்கள், நல்ல விவகாரங்களை அவர்களுக்கு தெரிவித்துக் கொடுங்கள், அவர்களுக்கு போதியுங்கள் என்று இந்த வசனத்திலிருந்து விளக்கம் சொல்கிறார்கள். ரம்யான தோழர்களே, அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அமானிதங்களில் மிகப்பெரிய அமானிதம் என்பது குடும்பம், குழந்தை செல்வம். மிகப்பெரிய அமானிதம். அல்லாஹ் தஆலா குழந்தை செல்வத்தை, குழந்தை பாக்கியத்தை கொடுப்பதை பற்றி குர்ஆனில் பேசும்போது அன்பளிப்பு என்கின்ற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறார். விபத் என்ற வார்த்தையை தான் குர்ஆனில் பயன்படுத்துகிறார். எனவே குழந்தை செல்வம் என்பது அல்லாஹ்வின் அருட்கொடை. அது நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அமானிதம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அமானிதம் என்பதற்கு நமக்கு பொருள் தெரியும். அமானிதம்னா என்ன? அதை தந்து வைத்தவர் எப்படி விரும்புகிறாரோ அப்படித்தான் அதை வைத்திருக்க வேண்டும். அவர் சொல்வதற்கு மாறாக அல்லது அவருடைய விருப்பத்திற்கு மாறாக அவர் தந்து வைத்த பொருளை நாம் அணுகக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. இதுதான் அந்த அமானிதத்தினுடைய யதார்த்தமான விஷயம். எனவே பிள்ளை செல்வங்கள், குடும்பம் என்பது அல்லாஹ்வின் அமானிதம் என்றால் அந்த விஷயத்தில் இறைவன் என்ன எதிர்பார்க்கிறானோ, எப்படி அவர் அதை கையாள வேண்டும் என்று நினைக்கிறானோ அப்படி கையாளுவதுதான் நம்முடைய பொறுப்பு என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே அந்த பிள்ளைகளை சரியான முறையில் பார்த்தெடுப்பதும் வளர்த்தெடுப்பதும் நம்முடைய தோளில் சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய மகத்தான பொறுப்பு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் நான் வாசித்து காட்டிய வசனம் சொல்கிறது. உங்களை நரகத்தில் வீழாமல் பார்த்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்பத்தாரையும் நரகத்தில் வீழாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். நரகத்தில் வீழாமல் என்ன செய்யணும்னா அவங்கள ஆளாக்குற மாதிரி ஆளாக்கும். அவர்களை எப்படி உருவாக்க வேண்டுமோ அப்படி உருவாக்கினால் அப்படி நரகத்திற்கு செல்லாமல் அவர்களை காப்பாற்ற முடியுங்கிறதான் நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கோம். தோழர்களே, இந்த ஒரு விஷயத்திலிருந்து, ஒரு வரலாற்று குறிப்பிலிருந்து இந்த உரையை தொடர்ந்தால் நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஒரு மனிதர் கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட வந்தார். வந்தவர் அவருடைய மகனை பற்றி, தோளுக்கு மேல் வளர்ந்த அவருடைய மகனை பற்றி கலீஃபாவிடத்தில் புகார் தெரிவித்தார். என்ன புகார்? என் பையன் சொல் பேசி கேட்க மாட்டேங்கிறான், என்னை ரொம்ப புண்படுத்துறான், எனக்கு பெரிய தொல்லையா இருக்கு, நான் பெற்றது புள்ள இல்லை, ஒரு கல்லை பெற்றிருக்கேன் அப்படின்னு என்ன செஞ்சார்.
உமர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட புகார் தெரிவித்தார். உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த புகாரை கேட்டுக்கொண்டு உங்க பையனை வர சொல்லுங்க. மறுநாள் அல்லது மற்றொரு சந்தர்ப்பத்தில் தந்தையும் இருக்கிறார், தந்தையால் புகார் சொல்லப்பட்ட அந்த மகனும் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு முன்னால் இருக்கிறார். உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த பையனை பார்த்து பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டிய கடமைகள் அதை பற்றி மார்க்கம் என்ன சொல்லுதோ, வசனம் என்ன சொல்லுதோ, ஹதீஸ்ல என்ன வருதோ அதையெல்லாம் அவருக்கு கொஞ்சம் அறிவுரையாக சொன்னார். இதெல்லாம் அவருக்கு தெரியுதானப்பா, உன்னை பெற்றவராச்சே, அவரை ஏப்பா இப்படி பரிந்துரைக்க விட்ட, அவரை ஏப்பா புண்படுத்துற நீ, அவரை ஒழுங்காக கவனிச்சுக்கணும்ல அப்படின்னு அந்த பையனுக்கு அட்வைஸ் பண்ணாங்க உமர் ரலியல்லாஹு அவர்கள். அந்த அட்வைஸ் அந்த பையன் அமைதியாக கேட்டுக்கிட்டார். கேட்டுக்கிட்டு கடைசியில் அவர் சொன்னார், ஹலீஃபா உங்கள்கிட்ட எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, நீங்க சொன்னது நான் கேட்டுட்டேன், ஆனா உங்கள்கிட்ட எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, அந்த கேள்வி கேட்கலாமா? தாராளமா கேளுங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னாங்க, தாராளமா கேளுங்க. இப்ப அந்த பையன் கலீஃபா உமர் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அதாவது தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகள் பிள்ளைகளுக்கு இருக்கிறது எனக்கு அட்வைஸ் பண்ணீங்க, நான் ஏற்கிறேன். ஆனால் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஏதாவது இருக்குதா இல்லையா, இருந்தால் என்னன்னு சொல்லுங்க. அந்த பையன் கேட்டார். உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, இருக்குது. பெற்றவர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை, முதலாவது கடமை என்னன்னு சொன்னா நல்ல தாயை தேர்ந்தெடுத்து கொடுக்க வேண்டும். பிள்ளைக்கு நல்ல தாயை தேர்ந்தெடுத்து கொடுக்க வேண்டும். செகண்ட் மேரேஜ் முடிக்க சொல்றாங்க, அர்த்தம் முடிக்கிறாரு. அதல்ல, தாயை தேர்ந்தெடுத்து கொடுக்குறதுனா ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறது அர்த்தம் முடிக்கக்கூடாது. என்ன அர்த்தம்னா இதுக்கு, அதாவது நீங்க கல்யாணம் கட்டும் போதே நமக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், பிறந்தா அந்த பிள்ளைய ஒழுங்கா வளர்த்தாங்கிற மாதிரியான ஒரு ஆலோசனை செய்யணும். தேர்ந்தெடுக்கும் போதே அப்படி தேர்ந்தெடுக்கணும். இது முதலாவது கடமை அப்படின்னா. சரி, ரெண்டாவது கடமை உமர் என்ன சொன்னாங்க, வாய் யுஹஸ்ஸின இஸ்மஹு, நல்ல அழகான பேர் அந்த பிள்ளைக்கு சூட்டணும் அப்படின்னா. சரி, மூணாவது கடமை உமர் என்ன சொன்னாங்க, வாய் யுஅல்லிமஹு அல் கிதாப, இறை வேதத்தை அந்த பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்போ மூணு கடமை, நல்ல தாயை தேர்ந்தெடுத்து கொடுப்பது, நல்ல பேர் சொல்லுவது, இறை வேதத்தை குர்ஆனை கற்றுக் கொடுப்பது. இந்த மூணு கடமை எங்க வாப்பா செய்யணும்ல, ஆனா இவர் எனக்கு இந்த மூணு கடமை ஒரு கடமையோட ஒழுங்கா செய்யல. முதல்ல என்ன சொன்னீங்க, நல்ல தாயை தேர்ந்தெடுத்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னீங்க. என்னுடைய தாய் யார் தெரியுமா? அந்த பெண் ஒரு கருப்பினத்து பெண், ஒரு கருப்பினத்து பெண், ஒரு அடிமை பெண். அந்த பெண் அடிமையாக இருப்பதோ கருப்பினமாக இருப்பதோ எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா அதெல்லாம் நான் குறை சொல்லல. மாறாக அந்த பெண் ஒரு அக்னியை வழிபடக்கூடிய, அக்னி ஆராதனை செய்யக்கூடிய ஒரு மஜூசிக்கு அடிமையாக இருக்கிறாள். அப்போ எஜமானன் எந்த வழியோ அந்த வழிதான் யாரு? அடிமை. அப்போ இவளும் என்ன செய்ய, தந்தை தாயாக இருக்கிற அவரும் நெருப்போனையே இருக்கிறார். அப்ப எனக்கு தாய்ங்கிற பேர்ல முஸ்லிம் அல்லாத ஒரு தீயை கொண்டு வந்து டாக்டர் இருக்கிறாரு. ரெண்டாவது என்ன சொன்னீங்க, நல்ல பேர் வைக்கணும்னு சொன்னீங்க. இவர் எனக்கு வச்சிருக்கிற பேர் என்ன தெரியுமா? நம்மளுக்கு இன்னைக்கு லேட்டஸ்ட்ங்கிற பேர்ல வைக்கிற மாதிரியே அந்த ஆரம்பிச்சிருக்காரு பேர். என்ன பேருன்னா ஜுலுல் என்று எனக்கு பேர் வைத்திருக்கிறார். என்ன இருக்கிற பேரு? யாராவது கேட்டு பேராவே வச்சு தொலைச்சிடாதீங்க. அர்த்தத்தை சொன்னாரு பேர் கெட்ட கேடு, அசிங்கமான அர்த்தம். அந்த அந்த ஜுலுங்கிற ஜுலுக்கு என்ன பொருள்னா கழிவை உருட்டுகிற வழின்னு அர்த்தம். நான் கொஞ்சம் மென்மைப்படுத்தி சொல்றேன், அர்த்தத்தை மென்மைப்படுத்தி சொல்றேன். இன்னும் கொஞ்சம் அசிங்கமா கூட சொல்லலாம், அவ்வளவு அசிங்கமான அர்த்தம். அப்போ கழிவை உருட்டுகிற வண்டுன்னு அர்த்தம். ஒரு பிள்ளைக்கு இப்படியா பேர் வைப்பான் தந்தை? மூணாவது என்ன, வேதத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். திருக்குர்ஆனிலிருந்து ஒரு எழுத்தை கூட எனக்கு கற்பித்துக் கொடுப்பதற்கு இவர் முயற்சி செய்யவே இல்லை. அவையான குழந்தைகளை நாம் கவனிக்க வேண்டும். இன்னைக்கு என்னென்ன முறையில் அவங்க சொன்னாங்களோ அதை ஃபுல்லா இன்னைக்கு நாம தப்பு இருக்கோம். நாம இன்னைக்கு நம்முடைய வீட்டில் ஒரு பையனுக்கோ அல்லது ஒரு பொண்ணுக்கோ
வாழ்க்கை துணையை தேடினால் இந்த கண்ணோட்டத்தை தேடுகிறோமா, இந்த ஸ்கேல் நம்ம அந்த இதில் பயன்படுத்துகிறோமா? கொஞ்சம் வச்சு பாருங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்டஸ் தான் முதல் விஷயமா இருக்கு. நம்மோடு அவர்கள் பொருளாதாரத்தில் நிறைவாக இருக்க வேண்டும், ஒரே நேர்கோட்டில் இருக்கணும், சமூக அந்தஸ்து, குடும்ப பாரம்பரியம், இதெல்லாம் முடிச்சுட்டு ஓகே ஆனதுக்கு பிறகுதான் குரானா ஓதுமா அப்படிங்கிறது. குரானா ஓதுமா அப்படிங்கிறது வந்து சும்மா ஒப்பு சப்பானியாக கேட்குற விஷயம். முதல்ல என்னன்னா பொருளாதாரம். நான் என்ன சொல்றேன்னா, அதெல்லாம் தேட வேண்டியதுதான். ஆனால் எது முதலாவதாக இருக்க வேண்டுமோ அதை கடைசியில் கொண்டு வச்சுட்டு, எது கடைசியில் இருக்கணுமோ அதை முதலாவதாக வைக்கும் போது குடும்பத்தில் நிறைய பிரச்சனை. நாளைக்கு வந்து அந்த பிள்ளைங்க குடும்பத்தில் எக்கு தப்பா நடக்கும்போது அப்போ கண்ணை கசக்க வேண்டியது, தெரியாம போய் அந்த கொலை உள்ள விழுந்துட்டேன் அப்படின்னு அதுக்கு பிறகு குழம்பு வேண்டியது. ஆரம்பத்தில் வந்து அதை நான் எதுவுமே பார்க்கறது இல்லை. அப்போ இந்த மாதிரியான தவறுகளை நாம் செய்கிறோம். அதுபோல சொல்றது பேர் வைக்கிறதுலையும் நாம நிறைய தவறுகளை செய்கிறோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் பேர் வச்சிருக்காரு, அம்சம்னு பேர் வச்சிருக்காரு. பிள்ளைக்கு அம்சம்னு பேர் வச்சிருக்காரு. எங்கடா தேர்ந்தெடுத்த பேர்? அம்சம் தமிழ் பேரா? இல்லை இல்லை, நான் அரபியில் தான் வச்சேன். அரபியில் வச்சியா? எங்களுக்கு தெரியாத அரபி உங்களுக்கு எங்களுக்கு தெரியாத அரபி உங்களுக்கு இழுப்பு வந்துருச்சு, அம்சம் பேர் வச்சிருக்காரு. இல்லை இல்லை, என் பேர்ல உள்ள முதல் எடுத்து அவங்க அம்மா பேர்ல உள்ள எடுத்து, என் பேர் அம்ஜத், அதுதான் அம்மா எடுத்துக்கிட்டேன். அவங்க அம்மா பேர் சம்சம், சம்சம், அதுல இருந்து செஞ்சேன். முதல்ல ஜம்மு எடுத்துக்கிட்டேன். ஜம்முன்னு அம்ஜம்னா நல்லா இல்லை, அம்சம் வச்சுட்டேன். என்னடா பாக்கலாம் பேர் இப்படியா வைப்பாங்க உலகத்துல? இதுக்கு பேர் அரபி வேறையா? ஏன்னா அம்ஜத்துல இருந்தா பாதி இருக்கா, ஜம்ஜம்ல பாதி இருக்கா, அதனால அரபியா. எங்க போய் சொல்லுது? அதாவது இதை வந்து என்ன சொல்றதுன்னா, அறியாமையுடைய உச்சம். யார் சொன்னா இருந்து பாதி இருந்தாலும் பாதி, யார் சொன்னா? இன்னைக்கு நம்மள்ட்ட பேரை பத்தி கேட்டு வர எல்லாருமே இந்த தப்பு பண்ணிட்டு தான் வர்றாங்க. நான் நெட்ல தேடினேன், அதுல தேடினேன், இதுல தேடினேன், நெட்ல போட்டுருந்துச்சே, அது போட்டு நெட்ல யார் இருக்கா? நெட்ல நான் அவுளியாவை வந்து போறாரு, அந்த நேரே ஜிமெயில் வந்து லவ் நோக்கில் அந்த வகையை நெட்ல கொண்டு போய் கூகுளில் கொண்டு போய் வகையா இருக்கா என்னன்னு? ஆனா நீ பார்த்து ஃபுல்லா அப்படிதான் அர்த்தம் இல்லாத பேரு. டிக்ஷனரியில நம்ம வார்த்தை அந்த மாதிரி வார்த்தைகள் பேரு. நான் என்ன சொல்றேன், பெயர் என்பது பிள்ளைகளுடைய நடத்தையில் பிரதிபலிக்கும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எந்த பேரை வைக்கிறோமோ அந்த பேரு பிள்ளைகளுடைய நடத்தையில் பிரதிபலிக்கும். தாய்மார்களுடைய கேளுங்க, நம்ம வைக்கிற பேரு பிள்ளைகளுடைய நடத்தையில் பிரதிபலிக்கும். புகாரில் ஒரு ஹதீஸ் வருது, ஒரு தாபி, ஒரு சஹாபி, அவருடைய தந்தை ரசூலுல்லாஹ் சந்திக்க வந்திருக்காங்க. அந்த தந்தை அவர்கிட்ட வந்து ரசூலுல்லாஹ் அவன் பேர் என்னன்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், என்னுடைய பெயர் ஹசன் என்று சொன்னார். ஹசன், ஹசன் இல்ல, சீன் இல்ல, சே ஹசன் என்று சொன்னார். ரசூலுல்லாஹ் நான் பல்ல சஹல் இல்லப்பா, பேர் நீ சஹல் வச்சுக்க, ஹசன் வேண்டாம், நீ சஹல் வச்சுக்க. உடனே அவர் சொன்னாராம், என் தாயும் தந்தையும் எனக்கு தேர்ந்தெடுத்து வைத்த பேரை நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னார். யார்கிட்ட சொல்லணும்? சொல்லாடியா அப்படி சொல்லுவாங்க, மாற்றிக்க மாட்டேன்ட்டார். அப்படின்னா ஒரு இஷ்டம் அப்படின்னு சொல்ல விட்டார். அந்த மனிதருக்காக யார் ஹசன் பேர் வச்சிருந்தாரோ அவருடைய பேரப்புள்ள இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார். என் பாட்டனார் அப்படி சொன்னாங்க, நான் என் பாட்டனார் எனக்கு பதில் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹதீஸ் எப்படி முடிக்கிறார் தெரியுமா? வாழும் காலம் எல்லாம் என்னுடைய பாட்டனார் முரட்டுத்தனமாகவே வாழ்ந்தார், இப்படி முடிக்கிறார். ஹசன் என்ன இருக்குன்னா முரட்டுத்தனம், முரட்டுத்தனமாகவே வாழ்ந்தார் கடைசி வரைக்கும். புகாரில் வருது ஹதீஸ். அப்போ பெயர் என்பது பிள்ளைகளுடைய நடத்தையில் பிரதிபலிக்கும் இருக்கா இல்லையா? நம்ம வந்து மண்ணாங்கட்டி ஆட்டுக்குட்டிலாம் பேர் வச்சோம்னா அந்த மாதிரி தானே இருக்கும் அது இந்த பிள்ளைங்க. அப்போ இது ரொம்ப கவனிக்க வேண்டிய தேவையாக இருக்கு. அப்போ உமரத்திலாம் அவர்கள் அந்த பையன் சொல்றாங்க, இதெல்லாம் கடமை என்று சொன்னார்கள். அந்த பையன் சொன்னாப்ல, என் தந்தை எனக்கு இந்த கடமைகளில் ஒன்றை கூட ஒழுங்காக செய்யவில்லை. அப்போ உமரத்திலாம் வந்து சொன்னாங்கன்னா அந்த தந்தையை பார்த்து கேட்டான், எப்பா உன் பையன் உன்னை புண்படுத்துறதா வந்து புகார் கொடுக்க வந்த, ஆனா பார்த்தா நீ தான் அவனை புண்படுத்திக்க, உனக்கு தான் தண்டனை கொடுக்கணும். பிள்ளைய ஒழுங்காக இருக்கிறது இல்லை,
அதுக்கு வந்து கொடுத்ததே கொடையே வந்து புகார் கொடுக்க வர வேண்டியதுன்னு சொல்லி அவரை கண்டித்து அனுப்பினார்கள் என்று வரலாறு சொல்றது. நாம புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னன்னு சொன்னா, தோழர்களே, பிள்ளைகள் என்பவர்கள் ஒழுங்காக வளர்த்து ஆளாக்கப்பட வேண்டிய ஒரு தேவை உள்ளவர்கள். அவர்கள் நம்முடைய கழுத்துகளில் நம்முடைய தோள்களில் சுமத்தப்பட்ட பொறுப்பு, அமானிதம் அப்படிங்கிறது தான் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக சொல்றாங்க. அந்த வகையில பிள்ளை வளர்ப்பிலே கவனிக்க வேண்டிய சில அம்சங்கள் இருக்கின்றன. அதுல முதலாவது அம்சம் நான் சொல்லிட்டேன், என்ன நல்ல பேர் வைக்கிறது, நல்ல தாயை தேர்ந்தெடுத்து கொடுக்கிறது, அதே மாதிரி வேதத்தை கற்று சொல்லிட்டேன். அதோட சேர்த்து வேறு சில விஷயங்களையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த பிள்ளைகளுக்கு காலாகாலத்திலேயே இபாதத்துகளின் மீதான ஆர்வத்தை, பழக்கத்தை உருவாக்குவது மிகப்பெரிய கடமை. பெற்றோர்கள் அதை செய்ய வேண்டும். அதுதான் பள்ளிவாசலுக்கு தொட வரும்போது உங்களுடைய பிள்ளைகளை சேர்த்து கூப்பிடுவாங்கன்னு சொல்றது. பள்ளிவாசலுடைய தொடர்புகள் அந்த பிள்ளைகளுக்கு உண்டாக்குறது. அப்போ சஹாபாக்கள்னா தங்களுடைய பிள்ளைகளை அப்படிதான் செய்வாங்க. அதே மாதிரி நோம்பு வைக்கும் போது பிள்ளைகளையும் சேர்த்து விளையாட்டுத்தனமாகவே நோம்பை பழக்குவார்கள். அந்த பிள்ளைகளுக்கு பசி எடுக்கிற நேரத்தில் கையில் வந்து பொம்மை ஏதாவது கொடுத்து கவனத்துக்கு திசை திருப்பி அந்த நோம்பை வந்து ஃபுல்லாக பயிற்சி கொடுப்பாங்க. அப்போ இப்படி பிள்ளைகளுக்கு காலாகாலத்தில் மார்க்கத்தினுடைய செயல்பாடுகளின் மீதும் விவாதத்துகளின் மீதும் பரிச்சயத்தை உண்டாக்குவது, ஆர்வத்தை ஏற்படுத்துவது, இது மிகப்பெரிய கடமை. இந்த கடமையை பெற்றோர்கள் கண்டிப்பாக காலகாலத்தில் செய்யணும். நல்லா குர்ஆன்ல சொல்லுவான், ஒவ்வொரு அகலக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா, உங்களுடைய குடும்பத்தாருக்கு தொலைச் சொல்லி கட்டளையிடுங்கள், அதில் நீங்கள் பொறுமையோடு சகித்திருங்கள். அதனால சொன்னாங்க, கேள்விப்பட்ட ஹதீஸ்ல உங்களுடைய பிள்ளைகளுக்கு 7 வயது வந்தால் தொலைச் சொல்லி அறிவுரை சொல்லுங்கள். 10 வயதாகியும் தொழுகையை சரியாக கடைபிடிக்கவில்லை என்றால் 2 போடு போட்டாவது என்ன செய்யுங்க, தொலை சொல்லுங்க. ஒதுரி பூகும் அலைஹா சொன்னாங்களா இல்லையா? அதனால தான் இந்த ஹதீஸ்கள் இருந்து அறிஞர்கள் சட்டம் எடுக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, ஒருத்தருக்கு பிள்ளைகள் இருந்து அந்த பிள்ளைகளுக்கு இபாதத்தில் பரிச்சயத்தை உண்டாக்கவில்லை என்றால், இபாதத் செய்ய சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்லாமல் அந்த பிள்ளைய ஏனாதானும் வளர்க்கும் அப்படின்னு ஒருத்தர் விட்டாருன்னு சொன்னா அவரை அரசு எச்சரிக்க வேண்டும், ஆட்சியாளர் எச்சரிக்க வேண்டும். பெறுறது மட்டும் கடமை இல்லை, பேணி வளர்க்கறதும் கடமை அப்படின்னு ஆட்சியாளர் அவருக்கு அறிவுறுத்த வேண்டும். அப்படியே ஒரு ஒழுங்கா செய்யாட்டி அவரை ஆட்சியாளர் நினைக்கக்கூடிய அளவுக்கு தண்டிக்கவும் செய்யலாம். மாற்று நமக்கு சொல்லக்கூடிய உண்மை. எனவே தோழர்களே, பிள்ளைகளுக்கு காலகாலத்தில் இபாதத்தின் மீதான ஆர்வத்தை உண்டாக்க வேண்டும். நம்ம அந்த வயசுலேயே ஆர்வத்தை உண்டாக்குனா தான், அப்படி அல்லாஹ் ரசூல் அப்படிங்கிற தொடர்போடு அந்த பிள்ளைங்க வளர்த்தா தான் நாளைக்கு அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் நடத்தையும் நமக்கு கண்குளிர்ச்சியாக இருக்கும். இல்லைன்னா அந்த பிள்ளைகளுடைய நடத்தை என்பது நமக்கு மிகப்பெரிய தலைவலியாக தான். அப்ப இதெல்லாம் வளர்ப்பில் நாம் கவனம் செலுத்த வேண்டிய மிக முக்கியமான அம்சங்கள் என்பதை புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம எல்லாம் தெரியல, குழந்தை பிறந்த உடனே என்ன செய்யணும்? பிறந்த உடனே வாங்கி இக்காமத் சொல்லுவோம்னா ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, வேறக்குள்ள பிறந்த உடனே வாங்கி இக்காமத்து காலையில் சொல்லி ஊதியிருக்காங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுடைய பிள்ளைகள் வாயை திறந்து பேச ஆரம்பிக்கும் போது முதல் வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கட்டும், அல்லாஹ் என்பதாக இருக்கட்டும். ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, இப்தஹு அலா சிரியானிக்கும் அப்பல கலிமத்தின் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற முதல் வார்த்தையை கொண்டு உங்களுடைய பிள்ளைகளின் வாய்களை திறக்க செய்யுங்கள். இப்போ முதல்ல திறந்த உடனே என்ன செய்யணும்? இப்படி பேச வைங்க. நான் இன்னைக்கு இதை விட்டு பாக்கி எல்லாத்தையும் சொல்லி விட்டோம். அம்மா சொல்லு, பாப்பா சொல்லு, அம்மா சொல்லு, பாப்பா சொல்லுனாலும் பரவாயில்ல. ஆனால் சினிமா பாட்டெல்லாம் சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு படம் பேர்லாம் சொல்லி நடிகர்கள் எல்லாம் சொல்லி பார்த்த உடனே ஐடென்டிட்டி வேற பண்ணுது. இது இந்த நடிகைகள், இது இந்த நடிகைகள் பார்த்து அடையாளப்படுத்துது இந்த பிள்ளைங்க.
இப்படிப்பட்ட கொடுமையெல்லாம் நீங்க நடக்கிறத பார்க்கிறோம். ஆனா அல்லாஹ் ரசூல் என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல அந்த பிள்ளைக்கு, ஒரு பிறந்த குழந்தைக்கு முதல்ல சற்று வலிமையாக இருக்கக்கூடிய ஆற்றல் கேட்க பாடல் தான். மற்ற ஆற்றலும் பின்னாடி தான் வலிமையாக, கேட்கிற ஆற்றல் தான் வலிமையாக இருக்கும். அப்ப அந்த ஆற்றல் மட்டும் இருக்கிற நேரத்தில் நீங்கள் காதை வருடுகிற வார்த்தையாக வாங்கிக்காமல் இருக்கட்டும், அல்லாஹ் ரசூலாக இருக்கட்டும். அதே மாதிரி வாயத்திலிருந்து பேசும்போது அப்பொழுது வருகிற வார்த்தை அல்லாஹ்வாக இருக்கட்டும், ரசூலாக இருக்கட்டும், லா இலாஹா இல்லல்லாஹ்வாக இருக்கட்டும். அப்போ பேசுற ஆற்றல் வந்தவங்க இதை நீங்க சொல்லி கொடுக்குறாங்க. எதுக்கு சொல்லி கொடுக்க சொல்றாங்க அப்படின்னா, அந்த நேரத்திலேயே அல்லாஹ் ரசூலுங்கிற சிந்தனையை பிள்ளைகிட்ட கொண்டு போகணும் அப்படிங்கிறத நோக்கம் இருக்கு. எனவே அருமையான தோழர்களே, அந்த பிள்ளைகிட்ட காலகாலத்துல மார்க்கத்தை பற்றியும் இபாதத்துகளை பற்றியும் ஆர்வமூட்ட தவறுகின்ற பெற்றோர்கள் மிகப்பெரிய அளவில் குற்றம் இழைக்கிறார்கள் என்பதுதான் மார்க்கத்துடைய பார்வை. வெறும் குற்றம் மட்டும் இல்லை, அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை சேர்த்து நாசமாக்குறாங்க. பெரும்பாலும் பிள்ளைகளுடைய சீர்குலைவுக்கு பெற்றோர்களுடைய அந்த அலட்சிய மனோபாவம் தான் எல்லா இடத்திலையும் காரணமாக இருக்கு அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். இது முக்கியமான விஷயம். அடுத்து ஹராம்களில் இருந்து அந்த பிள்ளைகளை விலக்கி வைத்து நாம் பழக்கப்படுத்த வேண்டும். சின்ன பிள்ளைங்க அதுக்கு போய் என்ன ஹராம் வராது, அதனால் அப்படிதான் அப்படிலாம் இதுதான் செய்யுங்க நம்மளே சொல்றோம். சின்ன பிள்ளைங்க அதுக்கு என்ன ஹராம் வராது, அதுக்கு என்ன தொழுக, விளையாட்டு பண்ணுவோம், விளையாட்டு கூட்டம் பசங்கன்னா அப்படி இப்படி இருக்கதான் செய்வாங்க. அதை நாமளே என்ன செய்யறோம்னா நியாயப்படுத்துறோம். பசங்கன்னா அப்படி இப்படி இருக்கதான் செய்வாங்க. யார் சொன்னா? யார் சொல்லி கொடுத்தாங்க? உலகம் சொல்லி கொடுக்குதுங்க. மார்க் அப்படி சொல்லல. பசங்கன்னா ஒழுக்கமா இருக்கணும்னு சொல்லி கொடுக்கணும். பசங்கன்னா ஒழுக்கமா தான் இருக்கணும், ஒழுக்கமா தான் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். அப்படி இப்படி இருக்கணும் யார் சொன்னா? யார் சொல்லி கொடுத்தா? உலகம் ஒரு பக்கம் போகுதுன்னா நாம அதுக்கு பின்னாடி போக முடியாதுங்க. அப்போ பிள்ளைகள் சொன்னா கண்குளிர்ச்சியா தான் இருக்கணும், ஒழுக்கமா தான் இருக்கணும். அதனால காலகாலத்தில் அந்த பிள்ளைகளுக்கு ஹலால் ஹராமை பற்றிய புரிதலையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். நபிஸல்லல்லாஹு உங்களுக்கு சில நேரங்களில் தர்ம பொருட்கள், சதகா பொருட்கள், அதாவது ஜக்காத் மாதிரியான பொருட்கள் பள்ளிவாசலுக்கு வரும். நபிஸல்லல்லாஹு அவர்கள் பகிர்ந்து கொடுத்து விடுவார்கள். அதில் ஏதாவது ஒரு ரெண்டு பொருள் கிடக்கும், அல்லது வந்திருக்கும் அந்த பொருள். ஒரு தடவை அசல் தடை இல்லாம சின்ன பிள்ளை அந்த தர்ம பேச்சு வந்து ஒரு எடுத்து போய் வாயில போட போயிட்டார். வாயில வச்சுட்டாரு. ரசூலுல்லாஹ் உடனே சொன்னாங்க, அந்த வார்த்தையின் மூலமாக அது வந்து அசிங்கம் என்று அவர்களுக்கு போதித்தார். சொல்லிட்டு சொன்னாங்க, நாம் நபிஸல்லல்லாஹு குடும்பத்தாராகிய நமக்கு தர்ம பொருள் என்பது அனுமதிக்கப்பட்டதல்ல, நாம இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு அந்த வயசுல சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப அந்த வயசுல சொல்லி கொடுக்கணும்ல. நம்முடைய பிள்ளைகள் ஹராமான உணவின் மூலமாக, ஹராமான பொருளின் மூலமாக அவர்கள் உண்டு வளர்ந்தால் நாம் நரகத்திற்கான எரிபொருள்களை தயார் செய்யணும்னு அர்த்தம். நரகத்திற்கான எரிபொருளை தயார் செய்யணும்னு அர்த்தம். அப்ப அந்த நேரத்தில் சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா உங்களுக்கு, அது ரொம்ப பொறுப்புதானே நமக்கு. எனவே தோழர்களே, இதையும் பிள்ளை வளர்ப்பில் ஒரு முக்கியமான அம்சமாக நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்துங்க, பெற்றோர்கள் நல்ல முன்மாதிரிகளாக இருக்கிறது. ரோல் மாடல், நல்ல ரோல் மாடலாக பெற்றோர்கள் வளர்ப்புல இது மிக முக்கியமான பகுதி. அதுக்கெல்லாம் வளர்ந்துட்டோம் நம்ம எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் அப்படின்னா அப்படி பிள்ளைங்க வளரவே வளராது. நாம அவர்களுக்கு நல்ல முன்மாதிரிகளாக இருந்தால் மட்டும்தான் அந்த பிள்ளைகள் ஒழுங்காக வளர முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அது எதாவது வளர்ந்துருக்கும். சில பெற்றோர்கள் இருக்காங்க, வாசான்னு இவர் பெட்டை இழுத்து போச்சு தூங்குவார், போர்வையை இவர் இழுத்து போச்சு தூங்குவாரு, போர்வை லேச வரைக்கிட்டு மாசாக்குதா அப்படிப்பார். எப்படி போவாங்க? எப்படி போவான்? தொழுவு போடா அப்படிப்பாரு. தொழுவு போடா அப்படின்னு சொல்றதுக்கு மூலமாக இதை பொறுப்பு செஞ்சிட்ட மாதிரி ஒரு கற்பனை. அது அல்ல. நீங்க அவனை தொழுவ போக சொல்லணும்னா காம நேரத்துக்கு முன்னாடியே இருந்து நீங்க ஒழு செஞ்சு சட்டையெல்லாம் மாட்டிட்டு தொப்பிலாம் போட்டுட்டு ரெடியா இருந்து பாப்பா போனேன் பள்ளி போனான்னு கூப்பிட்டா வருவாங்க. நீங்க பெட்டை வளைக்கிட்டு போர்வையை வளைக்கிட்டு தொழுவடா அப்படின்னு சொன்னா எப்படி வருவாங்க? இன்னொரு முக்கியமான விஷயத்தை புரிஞ்சுங்க. சின்ன பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் சிறு வயது
அடலசன்ஸ் ஏஜ் வர்றதுக்கு முன்னாடி உள்ள அந்த காலகட்டம் வரைக்கும் பெற்றோர்களை வந்து அவர்கள் ஹீரோவாக நினைப்பார்கள். எங்க அப்பா அதை வாங்கி கொடுத்தாரு, எங்க அப்பா இப்படி சொன்னாரு, அப்படியா இப்படியா சொல்லுவாங்க. ஆனா அடலசன்ஸ் சொல்லுங்க ஹீரோ வந்து ஜீரோவா மாதிரி இருக்கு. அவனா அப்பனா அவன் கிடக்கிறான் அப்படி அப்படி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அம்மா உன் புருஷன் சொல்லி வைமா அப்படி பேச ஆரம்பிச்சிருவாங்க. உன் புருஷன் சொல்லி வைமா நம்ம ரோட்ல ரொம்ப கிராஸ் பண்றாரு அப்படிலாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இது அடலசன்ஸ் ஏஜுக்கு பிறகு. ஆனா அதுக்கு முன்னாடி வரைக்கும் தந்தை தான் அவனுக்கான ஹீரோ. அவர் என்ன செய்யறாரோ அப்படியே செய்வான். ஒவ்வொரு தடவையும் என்ன செய்வான், எங்க அத்தா சொன்னாரு, எங்க வாப்பா சொன்னாரு, எங்க வாப்பா அப்படி செய்ய சொன்னாங்க, அதை வந்து ரொம்ப பெருமையாக சொல்லுவான். அப்ப அந்த காலகட்டத்துல உங்களை பெருமையாக நினைக்கிற அந்த காலகட்டத்திலேயே நீங்க நல்ல ரோல் மாடலாக இருந்து அவங்களுக்கு வழிகாட்டினீங்கன்னா மட்டும்தான் அந்த பிள்ளைகள்கிட்ட அந்த நடத்தை பிறகுகளை நாம் பார்க்காமல் இருக்க முடியும். அப்படி இல்லாட்டி அடலசன்ஸ் ஏஜுக்கு மேல மிகப்பெரிய தலைவலியாக அவர்கள் நமக்கு மாறிவிட்டார். அந்த பிள்ளைகளை வந்து ரோல் மாடலாக இருந்து வளர்க்கிற பொறுப்பு வந்து நீங்க யோசிச்சு பாருங்க. வீட்டில் ஊர்தாமா ரொட்டி சுடுறதுக்கு மாவு குழச்சி பார்த்துருக்கோம், பார்த்துருக்கீங்களா? மாவு குழச்சி உருண்டை போட்டு அதை பறக்கிறதுக்கு வந்துருப்பான். பிள்ளைங்க பக்கத்தில் வைத்து எனக்கு ஒரு உருண்டை போட்டு பார்த்துருக்கீங்களா? அதை வச்சுட்டு அதை தட்டி வந்து பார்த்துருக்கீங்களா? அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்? பிள்ளைகள் பெற்றோர்கள் செய்வதை செய்வார்கள். அதான் சைக்காலஜியில் அதான் அர்த்தம். பிள்ளைகள் பெற்றோர்கள் செய்வதை பார்த்து அப்படியே செய்வார்கள். பெற்றோர்கள் எதை சொல்கிறார்களோ அதை செய்ய மாட்டார்கள். இதுதான் சைக்காலஜி. பெற்றோர்கள் சொல்வதை பிள்ளைகள் செய்ய மாட்டார்கள், செய்வதை பார்த்து அப்படியே செய்வார்கள். அப்ப சில பிள்ளைங்க வந்து அதை செய்ய சொன்னா முடியாதுன்னு. ஆனா நீங்க செய்யறதை பார்த்து அதை செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்ப அந்த நேரத்தில் நாம் அவர்களுக்கு நல்ல விஷயங்களுக்கு ரோல் மாடலாக இருந்து அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பெற்றோர் இந்த இடத்துல தான் தவறுகள் செய்கிறார். பிள்ளைகள் ஒழுக்கமாக வர வேண்டும் என்று நினைக்கின்ற பெற்றோர் ஆனால் அவர்களுடைய சொந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய தவறுகளை செய்கிறார். பிள்ளைகளே சொல்றாங்க, ஒருத்தர் வந்திருப்பாரு கடன் கொடுத்தவர், பாப்பா வீட்டில் இருக்காரா அப்படின்னு பிள்ளைகிட்ட கேட்பாரு. நீங்க வந்து வந்திருக்காரு, நீங்க இருக்காங்க, நீங்க இருக்கீங்கன்னு கேட்க சொல்லாருன்னு கேட்பாங்க. நம்ம அவன் சொல்லியிருக்கிறது இல்லை சொல்லு உள்ள ஊத்துக்கிட்டே இல்லை சொல்லுங்கிறது. நாளைக்கு அந்த பொய் சொல்லக்கூடாதுன்னு அவன் என்ன பண்ணான்? நீங்க தான் முதல் நாள் பொய் சொல்ல கற்றுக் கொடுக்குறீங்க, மறுநாள் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொன்னா என்ன இந்த ஆளு ஒரு தடவை ஒரு மாதிரியா இருக்காரு, வேற மாதிரியா இருக்காரு. நிறைய மல்டிபிள் பர்சனாலிட்டி இருக்காங்க, இதுல இருக்குது. ஒரு தடவை போய் சொல்றாங்க சொல்ல வேணாம் ஏதாவது அந்த பிள்ளை செய்வாங்க. கொஞ்சம் யோசிக்கிறமா இல்லையா? அப்ப எனவே பிள்ளைகளுடைய அந்த நடத்தை கோளாறுகளுக்கு பெற்றோர்களுடைய இது போன்ற மாறுபட்ட வாழ்க்கை நிலை கூட ஒரு மிகப்பெரிய தவறான முன்னுதாரணமாக இருக்கும் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நல்ல ரோல் மாடலாக இருத்தல் இது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், சில பெற்றோர்கள் எப்ப பார்த்தாலும் பிள்ளைகளை நீ அப்படி நீ இப்படி ஒழுங்கா மார்க் எடுக்கிறது அப்படி பண்றது ஒரே ரோதனை பண்ணிட்டே இருக்கு. இப்படி சில பெற்றோர் இருப்பான். எப்ப பார்த்தாலும் அந்த பிள்ளைகளை கரிச்சு கொண்டே இருக்கு, திட்டிக்கிட்டே இருக்கு. நாங்கெல்லாம் அந்த காலத்துல அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடறோம். நீங்க என்ன பண்ணீங்க? பிரிஞ்சு போன டவுசர் போட்டு ரோடா சுத்துறீங்க, அவ்வளவுதான். என்ன பெருசா பண்ணிருக்கீங்க? நம்ம என்ன பண்ணிட்டோம் நம்ம வாழ்க்கையில? ஆனா பேசுறது மட்டும் சேர்த்தா ரொம்ப பெருசா பேசுறது. நாங்கெல்லாம் காலத்துல அப்படின்னு புராணம் பாட ஆரம்பிச்சது. அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. அப்ப அந்த பிள்ளைகளை போட்டு நச்சரிச்சுட்டே இருக்க வேண்டியது. திருத்துறோங்கிற பேர்ல, ஒழுங்கா அவங்கள வளர்க்குறோங்கிற பேர்ல இப்படி நச்சரிச்சுட்டே இருக்கிற பெற்றோர்களை பார்க்கணும். இது மிகப்பெரிய தவறு. இது அந்த பிள்ளைகள்கிட்ட பாசிட்டிவா உண்டாக்கிட்டு இருக்குதா, நெகட்டிவ் தான் உண்டாகும். எதுக்கு பிள்ளைகளுக்கு வந்து பாப்பான்னு புரிய மாட்டேங்குது? இந்த இந்த குணதொடர்புக்காக புரிய மாட்டேங்குது. அதனால அவன் என்ன சொன்னாலும் த்ரோ தாய் சேனல் வழியாக தான் நம்ம செய்யறது தொடர்பு கொள்ளுமா. அந்த ஆட்டை ஒரு 100 ரூபா வாங்கி கொடு அப்படிமா, அந்த ஆட்டை 100 ரூபா வாங்கி கொடுமா, அந்த ஆளுக்கு லெவலில் போயிடும் பாப்பான்னு சொல்லணும், அந்த ஆட்டை 100 ரூபா வாங்கி கொட முடியுமா. அப்ப என்னன்னு சொன்னா நாம் அவங்களை வந்து திருத்துவங்கிற பேர்ல போட்டு
ரோதனை பண்றது, அவன் அந்த பிள்ளைகளை அசிங்கமா பேசுறது, கேவலமா பேசுறது. ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, பிள்ளைங்க எப்பொழுது அந்த பிள்ளைங்க அடலசன்ஸ் வயசு வராம விடலை பருவத்திற்கு வருகிறார்களோ அப்போது தனக்கான ஒரு அங்கீகாரத்தை தேட ஆரம்பிச்சிருவான். நானும் பெரிய ஆள் அப்படிமா, பெரிய ஆள் அப்படின்னு அவன் நினைக்க ஆரம்பிச்சிருவான். ஏன்னா அவனுக்கு தேச அறுப்பு மீச ஆரம்பிச்சு, மீச வந்து தான் பெரிய ஆளுங்கிறது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு தெரியும். அதனால எனக்கு தேச முடி வந்துருச்சு, அப்போ நானும் பெரிய ஆள் அப்படிங்கிற அந்த ஸ்டேஜில் இருக்கிற பிள்ளைகளை போய் உன்னை பற்றிலாம் தெரியாது அப்படின்னு சொல்லி தப்பா பேசணும்னு வச்சுக்கங்க, பிள்ளைகிட்ட எதிரான நடவடிக்கைகள் தான் தரும். இப்படி சில பெற்றோர்கள் இருப்பாங்க. நான் என்ன சொல்றேன், பிள்ளைங்க தப்பே செஞ்சாலும் நீங்க குணவரத்துறதுனால என்ன மாற்றம் வந்துடும்? தப்பே செஞ்சாங்க அதை எப்படி பக்குவமாக சொல்லி திருத்தணும், அப்படிதான் திருத்தணும். நான் திரும்ப குணவரத்துட்டே இருந்தா என்ன மாற்றம் அந்த பிள்ளைகள் வரும்? கண்டிப்பாக அது அந்த பிள்ளைகள்கிட்ட நடத்தை போல நடத்தான். உஹது போர் தெரியுமா? உஹது போர் முஸ்லிம்களுக்கு தோல்வி ஏற்படுத்தி தெரியும். ரசூலுல்லாஹ்வுக்கே பெரிய அடிலாம் வந்துச்சு. அவங்களுடைய பல்வேறு செய்தியாச்சு கேள்விப்பட்டிருக்கோம்ல. உஹது போர் காலத்தில் அந்த போரை பற்றி குர்ஆன் பேசும்போது எப்படி பேசுது தெரியுமா? நீங்க ரசூலுல்லாஹ்வை காப்பாத்தல, அவங்களுக்கே ரத்தம் வர அளவுக்கு நீங்க நடந்துட்டீங்க, நீங்களாம் என்ன வீரர்கள் அப்படின்னு குர்ஆன் சொல்லல. மாறாக எப்படி சொல்லுது தெரியுமா? வலா தஹினு வலா தஹ்சனு, கவலைப்படாதீங்க, துக்கப்படாதீங்க, அந்துல்லாலும் நீங்க தான் உயர்ந்தவங்க, நீ குத்து மூமினி, நீங்கள் மூமின்களாக இருந்தால். இப்படிதான் உஹது போர்ல தோல்வியுற்றவர்களை பற்றி குர்ஆன் பேசுது. நான் என்ன சொல்றேன், தப்பே பண்ணிட்டாங்க, நீ தப்பு பண்ணிட்டு சொல்றதுனால என்ன மாற்றம் வந்துடும்? ஆனா கனிவோட சொல்லும்போது தான் மாற்றம் வரும். போட்டு போனது ஒத்துக்கிட்டே இருந்தா, நச்சரிச்சுட்டே இருந்தா அது மேலும் மேலும் புண்ணு ரணமதன் ஆகும். இன்னும் அவன் வந்து பாதிக்கப்படக்கூடிய இடத்துல தான் போவான். இப்படி சில தவறான அந்த பெற்றோர்களுடைய நடவடிக்கைகள் இருக்கும். இது பிள்ளைகளுடைய வளர்ப்பில் மிகப்பெரிய பாரிய பிரச்சனைகளை உண்டாகும். தயவுசெய்து இந்த மாதிரி மனநல பெற்றோர்கள்ட்ட இருந்தால் அந்த பெற்றோர்கள் தன்னுடைய மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டிய தேவை. இது ஒரு முக்கியமான தவறுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, பிள்ளைகள் எப்படிப்பட்ட நண்பர்களோடு சேருகிறார்கள் என்று நமக்கு தெரிய வேண்டும். சில பெற்றோர்கள் அவன் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு நான் பார்ப்பேன், அவன் எப்போ போகிறான் எப்போ வரான்னு எனக்கு தெரியாது, யார் கூட போகிறான் யார் கூட வரான் எப்போ சாப்பிட்றான் என்ன இது அதெல்லாம் நான் கேட்டுகிட்டே இருக்க மாட்டேன், நான் நோண்டிட்டு இருக்க மாட்டேன், ஃப்ரீயாக விட்டுருவேன் அப்படின்னு பெருமையாக சில பேசுவோம். இது பெருமையா? உங்கள் பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க எத்தனை மணிக்கு வீட்டை விட்டு போகிறான், எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வரான், யார் கூட சேர்றான், சாப்பிட்டானா இல்லையா, என்ன சாப்பிட்டான், ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றானா இல்லையா, இதெல்லாம் நமக்கு தெரிய வேணாமா? தெரியறது தானே வந்து நம்முடைய பொறுப்பு. ஆனால் நான் இதெல்லாம் நினைக்கவே மாட்டேன், அதெல்லாம் வந்து எனக்கு என் மேலே கிடையாது அப்படின்னு சில பெற்றோர்கள் சில தந்தைமார்கள் பெருமையாக நினைக்கிறேன். நான் அப்படி அதை பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டேன். இது இப்படி செஞ்சீங்கன்னா நீங்கள் மோசமான பெற்றோர் இருப்பீங்க, மோசமான தந்தை இருப்பீங்க. யாருடன் உங்களுடைய பிள்ளைகள் போகிறார்கள் என்று உங்களுக்கு தெரிய வேண்டும். கெட்ட சேர்க்கை என்பது பிள்ளைகளுக்கு அதரபாதகத்தை தோண்டி கொடுத்துவிடும். அதனால யார்கிட்ட சேர்றான், என்ன எத்தனை மணிக்கு போறான், எத்தனை மணிக்கு வரான், என்ன சாப்பிட்றான், என்ன செய்யறான், இதெல்லாம் நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்பதை புரிந்து கொள்ள சொன்னாரா இல்லையா? ரஜுலும் அலா தீனி ஹலீலி, ஒருவர் அவருடைய நண்பனின் வழியில் இருப்பார். உன்னை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்றால் உன் நண்பனை பற்றி சொல், நீ யார் என்று நான் சொல்கிறேன் அப்படியே ஒரு ஆசிரியர் சொன்ன. உன்னை பற்றி நான் சொல்லணும்னா உன் நண்பன் யாருன்னு சொல்லு, நீ எப்படி யோக்கியம் உள்ளவன் நான் சொல்லிடுறேன். அப்போ நண்பனுடைய சகவாசம் ஒருத்தருடைய வாழ்க்கையில பெரிய அளவில் பிரதிபலிக்கும். அப்போ நம்ம பிள்ளைங்க யாரோட சேர்றாங்க, யாரோட டைம் ஸ்பெண்ட் பண்றாங்கன்றது நமக்கு தெரியுமா இல்லையா? தெரியறதுனால நியாயம். அதனால சரியான பெற்றோர், பொறுப்புள்ள பெற்றோர். ஆனா அதெல்லாம் நான் கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதுங்கிறது நம்முடைய பொறுப்பை நாம் தட்டி கழிப்பதற்கு சமம் என்பதை இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கோம். அப்ப இதுவும் நாம் செய்யக்கூடிய தவறுகள்ல மிக முக்கியமான தவறு. அதே மாதிரி இன்னும் சில பெற்றோர்கள் இந்த ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சாங்க. இன்னும் சில பெற்றோர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, பிள்ளைகளுக்கு செல்லமோ செல்லம், அதாவது சண்டி வர்ற அளவுக்கு ஐஸ் வைக்கிற மாதிரி சண்டி வர்ற அளவுக்கு செல்லம். அந்த காலத்துல 10 பிள்ளைங்க 15 பிள்ளைங்கிறது செல்லத்தை வந்து 15 பிள்ளைகளுக்கு பிடிச்சு கொடுத்துருவாங்க.
அதனால எவனா ஒருத்தன் நான் சாப்பிட மாட்டேன்னா குறைஞ்சி போ, எப்போ தேவையோ கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னு விட்டுருவாங்க. இவன் போவான் வெளியில, வயிற்று பசியும் சோறு போட மாட்டேன் வந்துருக்காங்க. அன்னைக்கு தாங்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க, அன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. எனக்கா தேவை தோல் எடுத்து கொடுத்துருங்க அப்படின்வாங்க. இதுதான் அன்னைக்கு நடக்கும். இன்னைக்கு அப்படி இல்லை. ஒத்த பிள்ளை பெற்று வச்சிருக்கு, கருவேப்பிள்ளை கண்டு மாதிரி ஒத்த பிள்ளை பெற்று வச்சுக்காரு. அவன் வந்து எனக்கு வாங்கி தராட்டி நான் வீட்டை ஓடி போயிடுவேன். அப்படியே சொல்லாத, நான் ஒன்னே ஒன்று தான் வச்சிருக்கேன். கடைசியில் இப்படி 2 3 தடவை சொன்னது இருக்கிறது, ஓ இப்படிலாம் பிளாக்மெயில் பண்ணலாமோ, பிளாக்மெயில் பண்ணால் வாங்கி தந்துடுவாங்களோ அப்படின்னு அவன் தப்பான விஷயம் புரிஞ்சுக்கிறான். இன்னைக்கு பிள்ளைங்க ஃபுல்லா இந்த பிளாக்மெயில் தான் எல்லா காரியத்தையும் சாதிச்சு போகுது. அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, ஒத்த பிள்ளை இருக்கிறது, செல்லமோ செல்லம் அள்ளி கூடுறது, எந்த கண்டிப்பும் கிடையாது பிள்ளைகளுக்கு, எதையும் பேசுறதும் இல்லை. பாப்பாவாவது ஏதாவது சரி பேசினா ஏன் பிள்ளை போய் பேசிட்டு இருக்கீங்கன்னு உமா காரணம் சொல்றது, அல்லது உமா ஏதாவது சொன்னா பாப்பா அப்படிலாம் சொல்லாத அப்படின்னு தடுக்கிறது. இந்த மாதிரியான ஒரு பெற்றோர் பிள்ளை மிகப்பெரிய தவறுகள் செய்கிறார். பிள்ளைகள் தவறுகள் செய்தால் அதை நியாயமாக கண்டிக்க வேண்டியதும் பெற்றோருடைய பொறுப்புகளில் ஒன்று. அதை நம்ம மறுக்கக்கூடாது. சொல்ல என்ன சொன்னாங்க, 7 வயசு பிள்ளைகளை தொலை சொல்லி அறிவுரை சொல்லுங்க, 10 வயசு ஆகி தொடருன்னா தட்டியாவது செய்யுங்க. தட்டு தட்டமா இல்லையா? தட்டு தட்டுறதும் அது பிள்ளை வளர்க்கிற ஒரு பகுதி தானே. அது அதான் செய்யக்கூடாது. நான் பட்ட கஷ்டம் என்னோட போயிருக்கோம், என் பிள்ளைகளும் கஷ்டமே தெரிய வேணாம். இது பிள்ளைகளை நாசமாக்குறதுனால வார்த்தை. நீங்க பட்ட கஷ்டத்தை பிள்ளைகளுக்கு சொல்லணும், சொல்லி கொடுக்கணும். நாம் எந்த வழியில வந்தாலும் அவங்களுக்கு தெரியும். நீங்க வந்து உங்க பிள்ளைகளை பாண்டிக் சில்வர் ஸ்பூன் மாதிரியே வளர்க்குறதுன்னு வச்சுக்கோங்க, பணக்கார குடும்ப மாதிரியே வளர்க்குறதுன்னு வச்சுக்கோங்க. அவன் என்ன பண்ணா, நம்ம 20 தலைமுறை எப்படி அதுதான் போல நினைப்பான். அப்போ நம்ம படுற கஷ்டங்களையும் சேர்த்து சொல்லதான் செய்யணும். பிள்ளைகள்கிட்ட நடத்தை கோளாறுகள் வரும்போது அந்த நடத்தை கோளாறுகளை நியாயமான முறையில் கண்டித்து திருத்த வேண்டிய இடத்துக்கு திருத்தணும். நல்லதை ஏவுறது தீமையை தடுக்கிறது இருக்கா இல்லையா? அப்போ வெளியில மட்டும் தான் நல்லதை ஏவுறது தீமை தடுக்கிறதா? வீட்டுக்குள்ள கிடையாதா? பிள்ளைங்க தப்பு பண்ணா தீமை தடுக்கிறது அப்படிங்கிற பொறுப்பு இல்லையா? செய்யணுமா இல்லையா? முருங்கைய ஒடிச்சு வளர்க்கணும், பிள்ளைய அடிச்சு வளர்க்கணும்னு சொல்லுவாங்க. அப்பதான் ஒழுங்கா வளரும். முருங்கை மரத்தை ஒடிச்சு வளர்த்தா நிறைய சீக்கிரம் வளர்க்க செய்யணும்னா இறைய கீரை கிடைச்சது நிறைய. முருங்கை மரத்துக்கு அப்படியே நன்மை இருக்கு. அதே மாதிரி தான் பிள்ளைகளை அடிச்சு வளர்க்கணும். அடிச்சுன்னா என்ன இருக்குன்னா கண்ட மாதிரி அடிச்சு அந்த அர்த்தம் இல்லை. ஏதாவது தப்பு செஞ்சா வந்தா தட்டி தட்டி கண்டிச்சு அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அப்படி செய்வது என்பது அந்த பிள்ளைகளுடைய எதிர்கால நலன்களுக்கான இடத்துல மற்ற ஒன்றும் கிடையாது. இப்போ நாங்கள்லாம் நீங்கள் வந்து சமூகத்துக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்கோம்னா என் வாப்பா அம்மாட்டையும் சரி உஸ்தாத்மார்கிட்டையும் சரி வாங்கின உதைகள் தான் எங்களை என்ன செய்யுது, தட்டி நிமித்தி நேராக்கி கொண்டு உட்கார வச்சிருக்கு. இங்கேயும் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கிறதா இருந்துச்சு, இங்கேயும் நிறைய சிக்கல்கள்லாம் இருக்கிறதா இருந்துச்சு. அந்த கோணல் மாணல் எல்லாத்தையும் தட்டி தட்டி எடுத்து நேராக்கி கொண்டு உட்கார வச்சிருக்காங்க. அப்போ நம்முடைய உருவாக்கத்திற்கு பின்னால் அந்த பெற்றோர்கள் அவர்களுடைய திருத்தங்களும் உஸ்தாதுமார்களுடைய திருத்தங்களும் தான் ஒரு மனிதனை நேர்த்தியானவனாக மாற்றுகிறது. அப்படி திருத்தினா அதை ஏற்றுக்கிற அந்த மனநிலைக்கு பெற்றோர்கள் வரணும். இன்னைக்கு மதரசாவில் லேசா தட்டினா போதும், உடனே நிர்வாகத்துக்கு புகார், என் பிள்ளை கை வச்சுருந்தாரு, என் பிள்ளைய உழைச்சிட்டாரு, அதை ஊர் கட்டு கொண்டு வர அப்படிங்கிறது. அதே மாதிரி ஸ்கூல்லேயே தான் போய் மாணவனியமாக இருக்குது அந்த டீச்சருடைய நான் பார்த்து கிடைக்கிறது. நம்மளே வந்து இப்படி செஞ்சா நாளைக்கு அந்த பசங்கள்லாம் சேர்ந்து தேங்காயி வெளியில் டீச்சரோட பார்ப்பாங்க. அப்படிதான் கிடைச்சா இல்லையா? பார்த்தோமா இல்லையா? இதே வடசனையில் மண்ணடியில ஒரு பையன் டீச்சர் கற்கால ஊற்றினாங்க இல்லையா? ஏன் ஊற்றினான், எதுக்காக ஊற்றினான்? அந்த பையனுடைய நடத்தை கோளாறுகளின் போது அவரை திருத்த மறுத்து விட்ட அல்லது திருத்த மறந்து விட்ட பெற்றோர்கள் இருக்கா? செய்யணுமா இல்லை? நான் இது கற்பனையான நான் சொல்லலை, நடந்த விஷயங்கள் நான் சொல்றேன். எனவே அருமையான சூழல்களை பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அல்லாஹ் தந்த அமானிதங்கள், அல்லாஹ் எந்த வழியில் எதிர்பார்க்கிறானோ அந்த வழியில் அவர்களை உருவாக்கி அடுத்த தலைமுறைக்கு பயனுள்ளவர்களாக அவர்களை விட்டு செல்ல வேண்டிய பொறுப்புகளை உண்டு. அப்படி விட்டுட்டு போனாதான் அவர்களால் விளையக்கூடிய நன்மைகள் அவங்களுக்கு மட்டுமல்ல பெற்றோர்களாக நமக்கு வரும். அவங்களை உருவாக்கின புஸ்தகங்களுக்கு கிடைக்கும். அப்படி இல்லாட்டி அவங்களை வந்து நம்ம உட்புதல் போல ஒன்றுக்கும் உதவாத குப்பைகளாக
இந்த உலகத்தை விட்டுட்டு போனோம்னா அவங்களால் ஏற்படக்கூடிய எல்லா விதமான தீமைகளுக்கும் பெற்றோர்கள் தான் ஜவாப்தாரி. நாளைக்கு மறுமையில வந்து அவன் அல்லாஹ் என்ன செஞ்சுவான்னா ஒழுங்கா என்ன உருவாக்க இருந்தாரு அப்படின்னு நம்மளை பார்த்து கை காட்டிடுவான். அதுக்கு நாம தான் மொத்தமாக அல்லாஹ் பதில் சொல்றோம். எனவே அருமையான தோழர்களே, அல்லாஹ் அதைத்தான் சொல்றான், கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்றார். ஒரு மனிதர் நல்லவராக இருப்பதற்கு அவர் மட்டுமே தொழுகையாளியாக இருந்தால் பத்தாது. அவர் மட்டுமே ஹலாலான வருமானம் உள்ளவராக, ஹலாலான வாழ்க்கை உள்ளவராக இருந்தால் பத்தாது. அவருடைய குடும்பத்தாரும் சேர்ந்து தொழுகையாளிகளாக, ஹலால் வருமானம் உள்ளவர்களாக, ஹலாலான நடத்தை உள்ளவர்களாக இருக்கிறது சேர்ந்துதான் அவர் நல்லவர்கள் கிடையாது. அப்படிதான் இந்த ஆயத்து சொல்லுது. எனவே இந்த ஆயத்துடைய அடிப்படையில் நாம் நம்மை பற்றி மட்டும் கவலைப்படாமல் நம்முடைய குடும்பத்தாரை பற்றி, குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளை பற்றி, அவருடைய நன்னடத்தைகளை பற்றி அதிகமாக கவலை எடுத்துக் கொள்ள வேண்டும். பிள்ளை வளர்ப்பு என்பது மார்க்கத்தின் மிக முக்கியமான இன்றியமையாத கடமை. அந்த கடமையை சரியாக நிறைவேற்றக்கூடிய பெற்றோர்களாக நாம் இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் அதற்கான நல்ல சூழலை, நல்ல இசைவான தௌஃபீக் அனைவருக்கும் தர வேண்டும் என்று துஆ செய்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு